வெல்கம் பேக் டு அவர் சேனல் தியாதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் வீடியோ தாங்க. இங்கே பாருங்கள், அதுக்கு நான் கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கரிசலாங்கண்ணி. இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் கிடச்சது ஒயிட் கரிசலாங்கண்ணி, அதனால் அதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், என் கையே இப்படி கருப்பாக மாறிடுச்சு. இதை இது ரெண்டும் தான் போட போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு வடை சட்டி வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றிட்டேன். இது மரச்சக்க எண்ணெய் வாங்கிட்டு வந்தது. சிம்மில் இருக்குது. இப்போ இது கூட வந்து நம்ம நல்லெண்ணெயை ஆட் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, போதும். இப்போ வந்து நம்ம வச்சுருக்க பொடியை போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் நமக்கு வந்து சிம்மில் தான் இருக்கணும், இல்லை பொங்கி வரும். பொங்கினதை நம்ம விடாமல் இப்படி கிண்டணும். கிண்டும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் அடங்கிடும். கறி லீஃப் மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்போ கரிசலாங்கண்ணி. ஓகே, இதுவும் பொங்கும், கைவிடாமல் நம்ம கிண்டணும். ஓகே, அவ்வளோதான், கொதிக்கும். இங்கே பாருங்கள், இந்த கரிசலாங்கண்ணி எப்படி கருப்பாக மாறி எடுக்கணும். இது அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் கிண்டுவோம். சிம்மில் தான் வச்சுருக்கணும் இந்த ப்ராசஸ் வரைக்கும். 2 மட்டும் தான் போடுறோம், வேறு எதுவும் தேவையில்லை நமக்கு. ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. எண்ணெயோட கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்குது. இது நம்ம வந்து ரெகுலர் பேஸ்லேயே அப்ளை பண்ணலாம், இல்லை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹேர் வாஷும் பண்ணிட்டு வரலாம். இந்த ஆயில் இதை நான் செகண்ட் டைம் பண்ணுறேன், நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரிசலாங்கண்ணி நல்லா கிடைச்சதுன்னா இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, வாங்கி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.